வணக்கம். தமிழ் மன்னர்கள் தமிழர்கள் கட்டிய கோவிலில் தமிழில் குடமுழுக்கு தமிழ்நாட்டில் நடத்தச் சொல்லி அதற்காக போராட்டம் அறிவிக்க வேண்டிய சூழல்தான் உள்ளது. இவ்வளவு நாட்கள் தமிழர் என்று அரசியலுக்காக தங்கள் சுயலாபத்திற்காக பேசி வந்த திமுக இப்போதும் தமிழர் என்ற விடயத்தில் நடித்து கொண்டுதான் உள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடக்க இருக்கிறது. அந்த குடமுழுக்கு தமிழில் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி அதற்காக போராட்டம் அறிவித்திருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டம் போடுவதற்காக அனுமதி கேட்டால் அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசு, அதாவது இந்த திமுக மறுத்திருக்கிறது. ஏன் மறுக்க வேண்டும்? தஞ்சை பெரிய கோயிலுக்கும் இதே சூழ்நிலை தான். தஞ்சை பெரிய கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்து என்று சொல்லி வழக்கு போட்டு போராடி 50% தமிழிலும் 50% சமஸ்கிருதத்திலும் நடத்தினார்கள். என் நிலத்தில் ஏன் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும்? முழுவதும் தமிழில் அல்லவா குடமுழுக்கு நடக்க வேண்டும் எல்லா கோவில்களிலும். இதற்காக சமஸ்கிருதம்? ஏன் சமஸ்கிருதத்தை இன்னும் நீங்கள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு அரசு தானே, நாங்கள் எங்கள் மன்னர்கள் கட்டிய கோவில் தானே, எங்கள் தமிழ் மொழியில் தானே அர்ச்சனை நடக்க வேண்டும். அது எப்படி நீங்கள் சமஸ்கிருத மொழியில் நடக்கிறது? அதற்கு இந்த திராவிட மாடல் அரசு முட்டுக் கொடுக்கிறது. இதில் பிஜேபியின் பி டீம் என்று யாரையோ சொல்வது, நீங்கள் தான் மெயின் டீம். எப்படி? பிஜேபியோட ஐடி விங்கே திமுக தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒரு தமிழ் மன்னர் கட்டிய கோவில். ஒரு தமிழ் பாட்டன் முப்பாட்டன் தமிழ் கடவுள், எம் மூதாதை, எம் முன்னவர் முருகன், அவருக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கு உங்களிடம் போராடி கொண்டிருக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் இருக்கு அந்த சூழல். இல்லை தமிழ்நாடு தமிழர்னு தேர்தல் சமயத்தில் மட்டும் அரசியல் சுயலாபத்திற்காக நீங்கள் பேசுவீர்கள். வென்று வந்து விட்டால் ஐ பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக்கும்பிங்க. அது என்ன பண்ணுறது? உங்கள் புத்தி, திராவிடத்தின் புத்தி. அது ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன பண்ணுறது? அது அப்படியே நீங்கள் பழகிட்டீங்க. எங்கள் மண்டையில் மசாலா அரைச்சே பழகிட்டீங்க. நாங்களும் ஆமாம் இவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க போல் அப்படின்னு நம்பி நாங்களும் பழகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு திராவிட அரசியல் அப்படிங்களை பழக்கி வச்சுருக்கு. என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சரி செய்யணும். அதற்கு தமிழர் இனமாய் ஒன்று திரளுங்கள். நீங்கள் இனமாய் இல்லை என்றால் பிணமாய் விழும்போது கூட உங்களை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது. இதுதான் இங்கே சூழல். அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை இல்லை. தமிழ் மொழியை தொடர்ச்சியாக அழிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வழிபாட்டு மொழியாக தமிழ் இல்லை, வழக்காட்டு மொழியாக தமிழ் இல்லை, வங்கிகளில் தமிழ் இல்லை, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற சொற்றொடர் மட்டும்தான் இருக்கிறது. தமிழ் வாழ்க என்று பேரூராட்சி கட்டடங்களில் இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி எங்கும் தமிழ் இல்லை. இதுதான் அரசு. இது அரசு இல்லை, தரிசு. என்னத்தை சொல்கிறது? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் மொழியில் இருக்கிறது எங்கள் உயிர். தமிழ் மொழியில் இருக்குது தமிழர்களுக்கு உயிர். அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இந்தியை எதிர்த்து போராடுறான்னா இந்தியை எதிர்த்து போட்டு போராடலவன் தமிழ் செத்துவிடக்கூடாது என்பதற்காக போராடினான். புரியுதுங்களா? இந்தி எதிர்ப்பு போர் அப்படி நடந்தது எதற்காக? தமிழுக்காக. தமிழ் வாழ வேண்டும், தமிழ் ஆள வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வந்த திமுக என்ன செய்கிறது? இப்பொழுதும் தமிழை வாழ வைப்பதற்கு ஏதாவது திட்டம் போட்டிருக்கிறீர்களா? செய்வது போல ஏமாற்று வேலை. இதே வேலை எப்போ பார்த்தாலும். திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழில் நடத்துறதுல உனக்கு என்ன சிக்கல்? தமிழ் மன்னனுக்கு, தமிழ் கடவுளுக்கு, எங்கள் முன்னவருக்கு நீங்கள் தமிழ் நடத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கலுங்கிறேன். அதை நடத்த வேண்டியது நீங்கள் தமிழ்நாட்டு அரசு தானே. அது இந்து சமய அறநிலையத்துறை, அதை முதல்ல பேரை மாற்றி தொலைணும். அது தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு பேரை மாற்றும் போல. நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம். நீ இந்து சமய அறநிலையத்துறைன்னு பேர் வச்சுட்டு தெரியுற. அது தமிழர்
சமய அறநிலைத்துறைன்னு மாற்று. ஏன் மாற்ற முடியா? அதுக்கு முதல்ல வேலை செய்யு. அதுக்கு முதல்ல மாற்றுறதுக்கு என்னமோ அதுக்கு தீர்மானம் போடு. எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவுக்கு செலவு வைக்கலாமா, அப்பாவுக்கு பேனா வைக்கலாமா, இதே வேலை. இதில் இவர் வேறு அப்பாவான், அப்பா ஸ்டாலினா. என்னத்தை சொல்லி தொலைகிறதுன்னு தெரில. அப்போ தான் சரக்கு ஊற்றி கொடுப்பான், மதுபான கடையில் மது எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் பிள்ளைக்கு போதை இல்லாத பாதையில் தமிழகம் செல்ல வேண்டும். எப்படி செல்லும்? நீ தான் போகிற வழிப்புறா மதுபான கடையை வச்சுருக்கியே, அப்புறம் எப்படி செல்லும்? போதை இல்லா பாதையில் தமிழ்நாடு செல்ல வேண்டுமா? யார்? நம்மப்பா ஸ்டாலின். என்னத்தை சொல்லி தொலைகிறது? பைத்தியமாக இருந்தால் பரவாயில்ல, பைத்தியமாக நடித்தா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? ஒரு கல்லுக்கு அனுமதி கொடுத்துட்டுல அண்டை மாநிலங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. உலகம் பூரா கல்லுக்கு தடை இல்லை, நீ தடை போட்டு வச்சுருக்க. இதான் அவர் இருந்தப்போ, எடப்பாடி இருந்தப்போ கூட கல்லாச்சு கொஞ்சம் விட்டாங்க. அந்த கடைசியாக அவர் இருந்தப்போ எடப்பாடி. இப்போ அதுக்கும் வழி இல்லை. மதுபான கடையை போட்டு கொள்ளணும், எல்லாரையும் ஒழித்து முடிச்சு விட்டுறணும். என்னத்தை திருமணம் பண்ணி வைக்கிறேன், அது பண்ணி வைக்கிறேன், இது பண்ணி வைக்கிறேன் சொல்கிற. திருமணம் பண்ணி தாலி இருக்கிறதுக்கு வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறது வச்சா. அதை சரி பண்ணணும்ல, அதை சரி பண்ண மாட்டேன். தமிழ்நாட்டில் தமிழர் கட்டிய அனைத்து கோவில்களிலும் தமிழில் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழில் மட்டுமே குடமுழக்கு நடத்த வேண்டும். வேறு எந்த மொழியிலும், சமஸ்கிருதம் வேறு எந்த மொழியிலும் வழிபாடோ குடமுழுக்கோ நடத்தக்கூடாது. இதுவே நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடும் என்னுடைய நிலைப்பாடும் இதுதான். சரியானது வென்றே தீரும். தமிழ் தேசியம் வெல்லும். நன்றி, வணக்கம்.